செம்மை மாதர் திரும்பது இல்லையா? பாரதியாரின் புதுமை பெண்ணாக உங்கள் முன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த நேரத்திலும் முதலாவதாக இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் மேகலா அம்மையார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பாஸ்டர் யோவான் சீர்பாதம் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய முனைவர் மகாலட்சுமி தேவி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை சிறப்பு செய்ய வந்துள்ள ஷர்மிளா அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய குடும்பத்திற்கு நாங்களும் ஒரு உறுதுணையாக இருப்போம், எங்களுடைய பொருளாதார மேன்மைப்படுத்துவோம் என்று இந்த பயிற்சியை மேற்கொண்டு இந்த பயிற்சியை முடித்து கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் மாணவிகள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் மகளிர் தின விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த மகளிர் தின விழா 1982ஆம் ஆண்டு, 1907 மற்றும் 8ஆம் ஆண்டுகளில் இது ஒரு கருப்பு தினமாக கொண்டாடப்பட்டது. ஏன் இதை ஒரு கருப்பு தினமாக கொண்டாடப்பட்டார்கள் என்று பார்ப்போமே. ஆனால் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால், ஆலை தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருந்த பெண்கள் தங்களுக்கான சம உரிமையை கேட்டு போராடினார்கள். அதற்காக உள்ளிருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் கிட்டத்தட்ட 17 முதல் 18 பெண்கள் தங்களுடைய உயிரை நமக்காக தியாகம் செய்தார்கள். அதனின் தொடர்ச்சியாக ரஷ்யாவில் ஆரம்பித்த இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நியூயார்க் பட்டணத்தை வந்தடைந்தது. நியூயார்க் பட்டணத்தில் 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வெடிப்பாக வெடித்து அதன் பின் மகளிருக்கு சம உரிமை தர வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்ட நாள்தான் இந்த மார்ச் 8ஆம் தினம். ஸோ இதை தான் நம்ம 1910ஆம் ஆண்டிலிருந்து விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு முன் நமக்காக எத்தனையோ பேர் உயிர் தியாகங்களை பண்ணி தான் இந்த இடத்தில் நாம் வந்து அடைந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட உரிமைகள் நமக்கு பெறப்பட்டு இவ்வளோ தியாகத்தின் இரத்தத்தில் சிந்தி நாம் வந்துள்ள இந்த உரிமைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய கன்னியாகுமரியில் பிறந்த லூர்தம்மாள் சைமன் என்ற ஒருவர் 1952ஆம் ஆண்டு முதல் பெண் அமைச்சராக வருகிறார் நம்மளுடைய மதராசு மாகாணத்தில். அப்பொழுது காமராஜர் அவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடனே அவர்கள் ஆங்கிலேயர் இடத்தில் இருந்து கற்ற கல்வி அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. அவர்கள் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண் வந்து நம்ம மினிஸ்டர் ஆனால் இப்போ இருக்க மினிஸ்டர்ஸ் ஆன உடனே அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் அந்த பீரியடில் இருந்த அந்த பெண் வந்து, நான் மினிஸ்டர் ஆகிட்டேன், நான் என்னோட சமுதாயத்துக்கு, என்னுடைய மீனவ சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய முடியும் என்று தனக்குத்தானே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவர்களுக்கு வந்து சைனாவில் ஒரு வகையான மீன் வந்து உலக மார்க்கெட்டில், உலக சந்தையில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற மீனாக இருந்தது. ஸோ அதை நம்மளுடைய மக்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்தால் நம்மளுடைய மக்கள், மீனவ சமுதாயம் ஓரளவுக்கு இந்த வறுமையில் இருந்து வெளியே வர முடியும் என்று நம்பி அவர் என்ன செய்தார் என்றால், அந்த மீனை சைனாவிடமிருந்து வாங்கி நம் தமிழ்நாட்டு மீனவருக்கு அவர் கொடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு மீனவர்களின் சமுதாயம் அவர்களுடைய அவல நிலையில் இருந்து அவங்களை காப்பாற்றி, மேலும் அந்த மீனவர்கள் வந்து இந்த நூலில் செய்யப்பட்ட அந்த வலைகளை தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவை வந்து அவர்கள் அந்த நரம்பில் பின்னப்பட்ட அந்த வலைகளையும் வாங்கி கொடுத்து அவர்களுடைய தகுதியை வந்து மேன்மைப்படுத்தினார். அப்படிப்பட்ட பெண்கள் எந்த இடத்தில் வந்தாலும் ஆண்களை விட பெண்கள் வந்து சமுதாயத்தை நோக்கி, சமுதாய மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருப்பதை இப்படிப்பட்ட மகளிர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் வந்து நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் மகளிராக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் குடும்பத்தை பேணி காத்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்க நாம் சுயநலம் இல்லாமல் கணவருக்காக சேவைகள், பிள்ளைகளுக்காக சேவைகள் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் பெரிய பெரிய துறைகளில் வரும் பொழுதும் நீங்கள் வந்து உங்களுக்காக நினைக்காமல் மற்றவர்களுக்காக நினைக்கக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றவர்கள் மகளிர் தான். ஆண்களை விட மகளிர் தான் பொது நலம் கருதி வந்து அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று இப்பொழுது ஒரு உண்மை சம்பவம், ரீசெண்டாக நான் ஒரு புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் பார்ன் அகெயின் ஆன் மவுண்டன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம்.
அது வந்து ஒரு வட இந்திய பெண்மணியால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அரும்பிகா சின்ஹா அப்படின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய 21ஆம் வயதில் அவர் ஒரு ஸ்டேட் லெவல் வாலிபால் பிளேயர். அந்த பிளேயர் வந்து தன்னுடைய அடுத்த போட்டிக்காக ட்ரெயினில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார். அப்படி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு, ஆனால் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. அந்த சூழ்நிலைகள் மிகவும் மோசமான, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பின்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பெண் பயணித்து கொண்டிருக்கிறார். அங்கு வந்த சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு கோல்டு செயின், ஒரே ஒரு சின்ன செயின் போட்டிருக்காங்க. ஸோ அந்த செயின் மட்டும்தான் அவங்களோட கண்ணுக்கு தெரியுது, அந்த பொண்ணோட உணர்வுகளோ எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு போட்டிக்காக போயிட்டுருக்கேன், அதனால் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பெண் வந்து அந்த பெண்ணுடைய நகைகள் தான் அவர்களுக்கு பெரிய ஒரு பொருளாக தெரியுது. உடனே அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேர் சேர்ந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த செயினை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் பெண்களுக்கு எப்பயுமே நகையை நம்ம விட்டு தருவோமா? விட்டு தர மாட்டோம். அது வந்து எவ்வளோ 1 கிராமாக இருந்தாலும் விட்டு தர வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க வந்து அந்த நகைக்காக அவங்க போராடுறாங்க. அது இவங்க வந்து ஒரு விளையாட்டு பெண்மணி இல்லைங்க, ஒரு வீராங்கனை. விளையாட்டு பெண்மணினாவே வீராங்கனைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப கொஞ்சம் நல்ல கரேஜியஸாக அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணி தன்னுடைய பலம் அத்தனையும் காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால முடியல. ஏன்னா 4 பேர் இருக்காங்க, அதனால இவங்களால ஒன்றும் ஃபைட் பண்ண முடியல. ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த செயினை எடுத்ததோடு இல்லாமல் இவங்களை வந்து அந்த ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட உடனே அந்த ட்ராக்ல வந்து அவங்களோட கால்கள் வந்து துண்டிக்கப்படும், கட் ஆகிட்டு அவங்க எவ்வளோ நேரம் இருக்கிறாங்கன்னா, ஒரு காட்டு பகுதியில் ட்ரெயின் போயிட்டுருக்கு நைட்டில். ஸோ அவங்கள வந்து கவனிக்க யாருமே இல்லை, அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. ஸோ அந்த டைமில் தான் வந்து அவங்க அங்கே விழுந்து இரவு முழுவதுமாக அவங்க வந்து ஒரு விளையாட்டு பெண்மணின்றதுனால அவங்க அதை தாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தைரியமும் சக்தியும் இருந்ததுனால தாங்கிக்கிறாங்க. இந்த நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த காலில் இருந்து ரத்தப்போக்கு மற்றும் அந்த நாய்கள், அந்த காட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் வந்து அந்த புண்ணை வந்து நக்குது. ஆனால் இவங்க அதை வந்து அதை துரத்த கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்களால மூவ் பண்ண முடியல, கால் ரயில்வே ட்ராக்ல மாட்டிட்டு இருக்கு. ஸோ அதை மட்டும் எடுத்து விட்டுட்டு தன்னுடைய உடைந்த கால்களோடு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போராடி கொண்டிருக்கிறார். விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு தான் அவங்கள வந்து அங்கே வந்தவங்க பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தும் போது அந்த ஹாஸ்பிட்டலோட நிலைமை என்ன அப்படின்னா, அங்கே வந்து மயக்க மருந்து அனஸ்தீசியா கிடையாது. ஸோ இவங்களை கேட்குறாங்க, உங்களோட கால்களை நாங்கள் துண்டிக்கணும், என்ன பண்ணலாம், ஆனால் அனஸ்தீசியா எங்ககிட்ட இல்லை இந்த மொமெண்ட்டில் அப்படின்றாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, நோ, எனக்கு அனஸ்தீசியா இல்லாட்டியும் பரவாயில்ல, என்னுடைய கால்கள் காப்பாற்றப்பட வேண்டும், மீதம் இருக்க உயிராது எனக்கு காப்பாற்றப்பட வேண்டும், மீதம் இருக்கக்கூடிய கால்களை எனக்கு காப்பாற்றி கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க அனஸ்தீசியா இல்லாமல் அவங்களோட கால்களை வந்து தன்னுடைய கண் முன்னாடியே வந்து துண்டித்து எடுத்தாங்க. அதையும் அவங்க தாங்கி கொண்டு சர்ஜரி பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ தன்னுடைய தாய்மாமா வந்து கேட்குறாரு, உன்னால் முடியும், இன்னும் உன்னால் முடியும், நீ எழு, நீ படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அவருடைய தாய்மாமா சொன்ன ஒரே ஒரு வாக்கு தான், ஒரே ஒரு வார்த்தை தான். அவங்க அடுத்து எழுந்து, நம்ம எல்லாருக்கும் தெரியும் இமாலயா மவுண்டன் போகிறது அப்படின்றது நிறைய பேருக்கு மிகப்பெரிய கனவு. ஆனால் அந்த கனவு வந்து பொய்யான அந்த கால்களை பொருத்தி கொண்டு அவர்கள் மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போனாங்க. போயிட்டு அந்த மொமெண்ட்டில் வந்து அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டில் வந்து டச் பண்ணி அங்கே நின்று தன்னுடைய கொடியை வந்து நாட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பல பெண்கள் யாரெல்லாம் வந்து விளிம்பு நிலையில், யாரெல்லாம் படிக்க முடியலையோ, யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கிட்டு அவங்களால வந்து தங்களுடைய நம்பிக்கையை வந்து அங்கே வளர்க்க முடியலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை நடத்தி இப்போதான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பெண்மணிகள் வாழக்கூடிய இந்த இடத்துல நம்மளால என்ன முடியாது? கண்டிப்பாக எல்லாமே நம்மளால முடியும். எல்லாமே நம்மளுடைய மன தைரியம், மன உறுதி. அதனால நீங்களும் அரும்பிகா சின்ஹா போன்று பல சிகரங்களை தொட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு விடைகொள்கிறேன். நன்றி, வணக்கம்.